இப்படிப்பட்ட ஒழுக்கம் கேட்ட குடும்பத்துல இருந்து பொண்ணு எடுத்தியேன்னு 4 பேர் என்கிட்ட கேட்டா நான் என்ன பதில் சொல்றது? என் குடும்ப கௌரவம் என்ன ஆகுறது? அதனால இனிமே நீ உன் பிறந்த வீட்டுக்கு போறத நிறுத்திக்கோ. அதுக்கும் இதுக்கும் என்னத்த சம்பந்தம்? பக்கத்திலே இருந்துகிட்டு அம்மாவையும் அப்பாவையும் எப்படித்த பார்க்காம இருக்க முடியும்? என்னமா பண்றது? உன் தங்கச்சி ஓடி போயிட்டாளே, அவளை நீங்க ஒழுக்கமா வளர்த்திருந்தா உனக்கு இப்படி ஒரு நிலைமை வந்திருக்காதே. இந்த வீட்டு மருமகளா நீ வாழணும்னா இந்த குடும்ப கௌரவத்தை நீ தானே காப்பாத்தணும். சாவித்திரியோட மூத்த மருமக நல்லவ, மாமியார் சொல்லியே மீறாதவ. தங்கச்சி ஒருத்தனோட ஓடி போயிட்டான்னு தெரிஞ்சதும் பிறந்த வீட்டையே புகுந்த வீட்டு கௌரவத்துக்காக ஒதுக்கி வச்சுட்டான்னு 4 பேர் சொல்லணும். அதான் எனக்கு பெருமை. நீ என் வார்த்தையை மீறினன்னு வச்சுக்கோ, உன் வாழ்க்கை இழக்க வேண்டியது வரும். புரிஞ்சுதா? ஹலோ. ஹலோ, கண்மணி இருக்காங்களா? நான் கண்மணி தான் பேசுறேன். யார் பேசுறது? அக்கா, நான் மலர் பேசுறேன்க்கா. எனக்கு கல்யாணம் ஆனது தெரிஞ்சு என்னை தேடி வந்து வாழ்த்துவேன்னு எதிர்பார்த்தேன். என்னை மறந்துட்டேன்ல? உன் ஆசீர்வாதம் எனக்கு வேணும். நான் உங்க வீட்டுக்கு வரட்டுமா? மலர், நீ செஞ்சது உனக்கு சரியா இருக்கலாம், எனக்கு பிடிக்கல. நீ எங்க இருந்தாலும் நல்லா இரு. இனிமே இங்க ஃபோன் பண்ணாத. கண்மணி, என்னப்பா, சாவி இப்பதானே கொடுத்தேன். இல்லம்மா, உங்ககிட்ட ஒரு முக்கியமான விஷயம் பேசணும். என்ன சொல்லுங்க. உன் தங்க ஒரு தப்பு பண்ணிட்டு உங்க அம்மா வைத்த நெருப்பு அள்ளி கொட்டிட்டு போயிட்டா. நீயும் ஏதோ ஒரு கோபத்துல அந்த வீட்டு வாசப்படியை மிதிக்க மாட்டேன்னு சொல்லிட்டு வந்துட்ட. நான் வெறும் கோவத்துல மட்டும் அப்படி சொல்லிட்டு வரலப்பா, நல்லா யோசிச்சுதான் சொல்லிட்டு வந்தேன். அன்னைக்கு தேன்மொழிக்கு அட்வைஸ் பண்ணும்போதே முகத்துல அடிச்ச மாதிரி அவ பேசிட்டா. மலர் விழியாவது என் மேல பாசமா இருப்பான்னு நினைச்சேன். அவளும் நீ யாரோ நான் யாரோன்னு செயலே காமிச்சிட்டா. அதுக்கப்புறம் எனக்கு அந்த வீட்டுல என்ன மரியாதை இருக்கு? அதுக்காக உங்க மேல வச்சிருக்க பாசம் குறையாதுப்பா. அது எனக்கு தெரியுமா. என் பொண்ணுங்க நீங்க எங்க மேல வச்சிருக்கிற பாசத்தோட உங்க அம்மா உங்க மேல பல மடங்கு பாசம் வச்சிருக்கா. அந்த பாசம் தான் அவளை இப்ப படுக்கையில தள்ளிடுச்சு. மலர் விழி, உங்க கடமையை நீங்க முடிச்சிட்டீங்க, இனிமே என் கடமையை நான் பாத்துக்கிறேன்னு சொல்லாம சொல்லிட்டு போயிட்டா. தேன்மொழி என்கிட்டயும் அம்மா கிட்டயும் சரியா பேசுறது கூட இல்லை. உங்களெல்லாம் நினைச்சு நினைச்சு அவ ஒரு மாதிரி ஆயிட்டாமா. சரியா சாப்பிட்றது கூட இல்லை. அவளை நினைச்சா எனக்கு ரொம்ப பயமா இருக்கு. நீ கொஞ்சம் வீட்டுக்கு வந்து அம்மா கிட்ட 4 வார்த்தை அன்பா பேசினா அவளுக்கு கொஞ்சம் ஆறுதலா இருக்கும். என்ன மன்னிச்சிருங்கப்பா, என்னால அங்க வர முடியாது. கண்மணி, நீ ஏம்மா இப்படி சொல்ற? அந்த கட்டாயத்துக்கு நான் வந்துட்டேன்ப்பா. இனிமே பிறந்த வீட்டுக்கு போக கூடாதுன்னு எங்க அத்தை கண்டிஷன் போட்டிருக்காங்க. மது நம்ம குடும்பத்து மாப்பிள்ளையானா எது நடக்கணும் நான் பயந்தேனோ அது நடக்க ஆரம்பிச்சிருச்சுன்னு என் மனசு சொல்லுதுப்பா. தெரிஞ்சோ தெரியாமலோ சுயநலமா நடந்துக்கிற சூழ்நிலைக்கு என்ன தள்ளிட்டாங்க. அம்மாக்கு என் சார்பா நீங்களே ஆறுதல் சொல்லிடுங்க. அதையும் மீறி நான் வந்துதான் ஆகணும்னா என் அத்தை மேல நான் வச்சிருக்க மரியாதைய தூக்கி எரிஞ்சிட்டு தான் வரணும். அது என்னால முடியாது. என்ன மன்னிச்சிருங்கப்பா. இல்லம்மா, நீ வருவேன்னு எதிர்பார்த்தது என் தப்பு தான். எப்போ ராஜா கிளி கண்மணியை கல்யாணம் பண்ணி கொடுத்துட்டானோ அப்பவே அவன் கடமை முடிஞ்சு போச்சு. இனிமே நான் அவங்ககிட்ட ஏதாவது எதிர்பார்த்தா அது என் தப்பு தான்.
இப்போ நீ சாவித்திரி அம்மாவோட மருமக. அதான் சரி, அதான் நியாயம். நான் வரேம்மா. காஃபி. மலர், யாருமே எதிர்பார்க்காத மாதிரி திடீர்னு நம்ம கல்யாணம் நடந்து முடிஞ்சு போச்சு. காலேஜ் ஃப்ரெண்ட்ஸுன்னு 4 பேரோட கலகலப்பா இருந்தவன் நீ இப்போ இந்த 4 செவத்துக்குள்ள தனியா கஷ்டப்பட்டு இருக்கல்ல? அப்படிலாம் இல்லையே, கஷ்டப்படுறதுலயும் ஒரு தனி சுகம் இருக்கு. நான் இப்போதான் சந்தோஷமா இருக்கேன். இல்ல மலர், காலேஜ்ல நீ ரொம்ப நல்லா படிக்கிற பொண்ணுன்னு கேள்விப்பட்டேன். இப்போ என்ன கல்யாணம் பண்ணிக்கிட்டதுனால தானே உன் படிப்பு பாதியிலேயே நின்றுடுச்சு. அதனால என்னங்க, படிச்சாதான் வாழ்க்கையா? என்னால உங்களுக்கு ஒரு நல்ல பொண்டாட்டியா இருக்க முடிஞ்சதே, அது போதும். தப்பு மலர், படிக்கிறப்போ உனக்குன்னு ஒரு லட்சியம் இருந்திருக்கலாம். உன் தகுதி, திறமை இதெல்லாம் நீயே எனக்காக தியாகம் பண்ணணும். உன்னை படிக்க வச்சு பெரியாள் ஆக்கணும்னு உங்க அப்பா கனவு கண்டிருக்கலாம். அந்த கனவு நீ நனவாக்கணும் மலர். நீ தொடர்ந்து படிக்கணும். நானாவது மறுபடியும் படிக்கிறதாவது வேற ஏதாவது பேசுங்க ப்ளீஸ். உன்ன மாதிரி தான் பல திறமையான பெண்கள் கல்யாணத்தை பண்ணிக்கிட்டு குழந்தை குட்டியை பெற்றுக்கிட்டு தங்களோட ஆசை கனவு எல்லாத்தையும் சமையல் கட்டோட முடக்கி வச்சிடுறாங்க. அந்த மாதிரி நானும் உன்னை முடக்கி வச்சேன்ற கெட்ட பேர் எனக்கு வேண்டாம். தயவு செஞ்சு எனக்காக படிக்கிறதுக்கு முயற்சி பண்ணு. என்னங்க பேசுறீங்க? நான் மறுபடியும் படிக்க போயிட்டா உங்களுக்கு சமைக்கிறது துவைக்கிறது இதெல்லாம் யாருங்க செய்யறது? அந்த வேலையெல்லாம் நம்ம 2 பேரும் சேர்ந்தே செஞ்சுக்கலாம். இந்த காலத்துல ஆம்பளை வேலை பொம்பளை வேலைன்னு எந்த வித்தியாசமும் கிடையாது. எல்லாரும் எல்லா வேலையும் செய்யலாம். நீ சமையல் செஞ்சேன்னா நான் காய்கறி நறுக்கி தரேன். நீ துணி துவைச்சேன்னா நான் அந்த துணியெல்லாம் அலசி தரேன். போதுமா? நீங்க என்னதான் சொன்னாலும் மறுபடியும் காலேஜ் போய் படிக்கிறத பத்தி என்னால நினைச்சு கூட பார்க்க முடியல. கழுத்துல தாலியோட நான் காலேஜுக்கு போனா பசங்க பண்ற கேலிய என்னால கண்டிப்பா தாங்க முடியாது. கேலி கிண்டலுக்கெல்லாம் பயந்தா வாழ முடியாது மலர். நீ படிச்சு பெரிய ஆளானாதான் எனக்கு பெருமை. இங்க பார், வெற்றி பெற்ற ஆணுக்கு பின்னால நிச்சயமா ஒரு பொண்ணு இருக்குன்னு சொல்லுவாங்க. இப்போ முறையா வெற்றி பெற்ற பெண்ணுக்கு பின்னால ஒரு ஆணா நான் இருக்கணும்னு ஆசைப்படுறேன். தயவு செஞ்சு நான் சொல்றத புரிஞ்சுக்க. என்னால மறுபடியும் காலேஜுக்கு போய் படிக்க முடியாது. நான் இங்கேயே இருந்தேன்னா இதையே தான் பேசிட்டு இருப்பீங்க. எனக்கு கொஞ்சம் வேலை இருக்கு, நான் போறேன். ஏய் மலர், நான் சொன்னதை புரிஞ்சுக்க மலர். என்னங்க இது சாப்பிடாம யோசனை பண்ணிட்டு இருக்கீங்க? இல்ல, இந்த மலர்விழி பொண்ணை பத்தி நான் எவ்வளோ கனவு கண்டிருப்பேன். அவள் அதெல்லாம் பற்றி கவலைப்படாம திடீர்னு கல்யாணம் பண்ணிட்டு போயிட்டா. அதை நினச்சா எனக்கு சாப்பாடே இறங்க மாட்டேங்குது ஜோதி. என்னங்க நீங்க அவ இஷ்டத்துக்கு அவ கல்யாணம் பண்ணிட்டு போயிட்டா நாம என்னங்க பண்ண முடியும்? யானை தன் தலையில மண்ணள்ளி போட்டுக்குன்னு சொல்லுவாங்க. அது மாதிரி அவ வாழ்க்கை அவளே கெடுத்துக்கிட்டா. அதை நினைச்சு நீங்க எங்க கவலைப்படுறீங்க? சாப்பிடுங்க. இல்லை ஜோதி, இப்போ கூட வாழ்க்கை கெட்டு போயிட்டு தான் நான் நினைக்கல. நான் என்ன ஆசைப்பட்டேன், அவள் நல்லா படிக்கணும், பெரிய இடத்துல வேலைக்கு சேரணும், அவள் கை நிறைய சம்பாதிக்கிறத பார்த்து நான் சந்தோஷப்படணும் தானே. மலர் மட்டும் மனசு வச்சாள்னா இப்போ கூட என் ஆசையை நிறைவேற்றி வைக்க முடியும். அது எப்படிங்க முடியும்? அவ இப்ப உங்க பொண்ணு இல்ல, மதுவோட பொண்டாட்டி. ஒருத்தருக்கு பொண்டாட்டியா வாழறவ
உங்க ஆசையை எப்படிங்க நிறைவேற்றி வைக்க முடியும்? முடியும் ஜோதி. படிச்சு பெரிய ஆள் ஆகணுன்ற லட்சியம் இன்னும் மலருக்குள்ள அணையாம இருந்து அதுக்கு மதுவும் ஒத்துழைச்சாருன்னா நிச்சயமா என் ஆசையை நிறைவேற்றி வைக்க முடியும். இங்க பாருங்க, நான் ஒன்று சொன்னா நீங்க கோச்சிக்க கூடாது. அப்படி ஒரு லட்சியமான பொண்ணா இருந்திருந்தா இப்படி அவசரப்பட்டு கல்யாணம் பண்ணிட்டு இருக்கவே வேண்டாம். நீங்க தான் பொண்ணு படிப்பு லட்சியம் பேசிட்டு இருக்கீங்க. ஆனா அந்த பொண்ணுக்கு நம்ம மேல கொஞ்சம் கூட அக்கறையே இல்லைங்க. அப்படி இருந்திருந்தா இந்நேரம் நம்மள வந்து பார்த்துருக்கணும். நீங்க வீணா மனசை போட்டு அவளையும் நினைச்சு குழம்பிட்டு இருக்கீங்க. வந்து சாப்பிடுங்க வாங்க. இல்ல ஜோதி, மலர் ரொம்ப நல்லா படிக்கிற பொண்ணாச்சே, அதான். கடவுளே, இதையே எத்தனை தடவை நீங்க சொல்லிட்டு இருப்பீங்க? ஆபீஸ்க்கு நேரமாச்சு, வாங்க. குட் மார்னிங் மேடம். குட் மார்னிங். ப்ளீஸ் பி சீட்டட். தேங்க்யூ. என்ன விஷயம்? என் பேர் மது. உங்க ஸ்டூடெண்ட் மலர் விழியோட ஹஸ்பண்ட்னா? ஓ, நீங்க தானே அது? ஏ சார், நீங்க பண்றது கொஞ்சமாவது நல்லா இருக்கா? அவசரப்பட்டு கல்யாணத்தை பண்ணிட்டீங்க, சரி. அதுக்காக அவ படிப்பை ஏன் நிறுத்துனீங்க? அந்த பொண்ணோட எதிர்காலத்தை பத்தி கொஞ்சமாவது யோசிச்சு பாத்தீங்களா? யோசிச்சு பார்த்ததுனால தான் மேடம் உங்களை பார்க்கறதுக்கே வந்திருக்கேன். எதுக்கு? டிசி வேணுமா? அத வாங்கிக்கிட்டு போய் ஏதாவது 2000 ரூபாய் சம்பளத்துல அவளை வேலைக்கு அனுப்ப போறீங்களா? இல்ல மேடம், அவளை தொடர்ந்து படிக்க வைக்க முடியுமான்னு கேட்கறதுக்கு தான் வந்திருக்கேன். என்ன சார் சொல்றீங்க? ஆமா மேடம், நீங்க நினைக்கிற மாதிரி நான் சராசரி ஆணாதிகவாதி இல்ல. என் வைஃப் தொடர்ந்து படிக்கணும், படிச்சு பெரிய ஆளா வரணும்னு தான் நான் ஆசைப்படுறேன். நிஜமாவா சொல்றீங்க? ஆமா மேடம். ஐ எம் சாரி மிஸ்டர் மது. மலர் எங்க காலேஜ்லயே ரொம்ப பிரில்லியன்ட் ஸ்டூடெண்ட். உங்களாலதான் அவ படிப்பு கெட்டு போயிடுச்சோன்னு நினைச்சு நான் ஏதேதோ பேசிட்டேன். இட்ஸ் ஓகே மேடம். அவ மேல படிக்கிறதுக்கு நீங்க தான் உதவி பண்ணணும். மலருக்காக நான் எந்த உதவி வேணாலும் செய்வேன். சொல்லுங்க, என்ன செய்யணும்? அவ மேல படிக்கணும்னு நானும் நீங்களும் தான் ஆசைப்படுறமே தவிர அவ ஆசைப்பட மாட்டேங்கிறா. ஏ? கழுத்துல தாலியோட காலேஜுக்கு வந்தா மத்த ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாம் கேலி பண்ணுவாங்களோன்னு பயப்படுறா. சில்லி. எங்க ஸ்டூடெண்ட்ஸ் அந்த மாதிரி எல்லாம் இல்ல. மலர் மாதிரியே கல்யாணத்துக்கு அப்புறமும் தொடர்ந்து 5-6 பசங்க காலேஜ்ல படிக்கிறாங்க. அந்த மாதிரி மலரும் தொடர்ந்து படிக்கலாமே. அது அவளுக்கு புரிய மாட்டேங்குது மேடம். ஹவுஸ் ஒய்ஃபாவே இருந்துடுறேன்னு சொல்றா. உங்க மேல அவளுக்கு மரியாதை ஜாஸ்தி. நீங்க சொன்னீங்கன்னா அவ கேப்பா. ஒரு முறை அவளை நேர்ல பார்த்து உங்களால சொல்ல முடியுமா மேடம்? தாராளமா பேசுறேன். ஒரு 2 நாள் கழிச்சு உங்க வீட்டுக்கு வந்தா போதுமா? போதும் மேடம். நீங்க அவளை கன்வின்ஸ் பண்ணிட்டீங்கன்னா போதும். அதுக்கப்புறம் அவளை படிக்க வைக்க வேண்டியது என்னோட கடமை. மலர் ரொம்ப லக்கி. உங்கள மாதிரி ஒரு புருஷன் கிடைக்கிறதுக்கு கொடுத்து வச்சிருக்கணும். வெளியில பியூன் கிட்ட உங்க அட்ரஸ கொடுத்துட்டு போங்க. நான் 2 நாள்ல வீட்ல வந்து பாக்குறேன். தேங்க்யூ வெரி மச் மேடம். ஓகே, வாங்க. வர மேடம். ஓகே. மலர், உள்ள வரலாமா? ஐயோ, வாங்க மேடம், ப்ளீஸ் கம். ப்ளீஸ் உட்காருங்க. நீங்க இங்க வந்தது எனக்கு சந்தோஷமாவும் இருக்கு, ஆச்சரியமாவும் இருக்கு. என்ன சாப்பிடுறீங்க மேடம்? கல்யாணத்துக்கு சாப்பாடு போடாம ஏமாத்திட்டு இப்ப சாப்பிடுறீங்களான்னு கேட்டா என்ன அர்த்தம்? இல்ல மேடம், என் கல்யாணம் தற்செயலா நடந்தது. இதை நான் எதிர்பார்க்கவே இல்லை. எல்லாமே ஒரு நிமிஷத்துல மாறிடுச்சு மேடம். கேள்விப்பட்டேம்மா. படிப்புல எந்த குறையும் வைக்காம நல்ல மார்க்ஸ் வாங்கி என் மனசுல இடம் பிடிச்ச நீ இப்படி திடீர்னு கல்யாணம் பண்ணிக்கிட்டது ஒரு வகையில எனக்கு கூட வருத்தம் தான். தப்பா எதுவும் இல்லை மேடம். அந்த நிமிஷத்துல வேற வழி இல்லாம நடந்துச்சு. நான் உன்னை தப்பா சொல்லலம்மா. பட்டாம்பூச்சி மாதிரி சிறகடிச்சு பறந்துகிட்டு இருந்த நீ இந்த சின்ன வயசுலயே குடும்ப வாழ்க்கையில சிக்கிட்டேன்னு தான் வருத்தப்படுறேன். இதுல வருத்தப்படுறதுக்கு எதுவும் இல்லை மேடம். எனக்கு ஒரு நல்ல வாழ்க்கை கிடைச்சிருக்கேன்னு சந்தோஷப்படுங்க. சந்தோஷமான விஷயம்தாம்மா. ஆனா உன் உலகம் சுருங்கிருச்சே. இல்ல மேடம், இந்த சின்ன உலகத்துல கிடைக்கிற சந்தோஷமும் திருப்தியும் போதும். உண்மைதான், நான் மறுக்கல. ஆனா உன்ன மாதிரி நல்லா படிக்கிற ஒவ்வொரு ஸ்டூடெண்ட்டும் வாழ்க்கையில பெரிய அளவுல முன்னேறி இந்த சொசைட்டிக்கு யூஸ் ஆகுற மாதிரி ஏதாவது செய்யணுங்கிறதாமா என்னோட ஆசை. நீ கல்யாணம் பண்ணுனதை நான் குறை சொல்லல. ஆனா இத காரணம் காட்டி உன் படிப்பை நிறுத்திடாதம்மா. கண்டினியூ பண்ணணும்னு சொல்றதுக்காகத்தான் நான் இங்க வந்தேன். கல்யாணம் முடிஞ்சாச்சு. இப்ப நல்ல ஹவுஸ் ஒய்ஃப்னு பேர் எடுக்கணும்னு தான் என்னோட ஆசை. அவருக்கு செய்ய வேண்டிய கடமைக்கு படிப்பு ஒரு இடைஞ்சலா இருக்கக்கூடாதுன்னு நினைக்கிறேன். நீ அப்படி நினைக்கிறது தப்புமா. எத்தனையோ பேர் கல்யாணத்துக்கு பிறகும் படிச்சு முன்னேறி இருக்காங்க. நீ திரும்பவும் காலேஜுக்கு வரணும். இப்ப நான் தனியால் கிடையாது மேடம். என்னோட ஹஸ்பண்ட கேட்காம உங்களுக்கு பதில் சொல்ல முடியாது. உன் ஹஸ்பண்ட் சொன்னா போதும்ல. நீ படிக்கணும்னு தான் உன் புருஷனும் விரும்புறாரு. என்ன மேடம் சொல்றீங்க? நீ படிக்கணும்னு ஆசைப்பட்டு உன் புருஷன் என்கிட்ட வந்து பேசினாருமா. அது மட்டும் இல்ல, உன்னை பெத்தவங்களும் நீ தொடர்ந்து படிக்கணும்னு என்கிட்ட வந்து சொல்லிட்டு போனாங்க. மேடம், உண்மைதாமா. அன்னைக்கு வீட்டுக்கு வந்து
வணக்கம்மா. யாருமா? உங்க காலேஜ்ல படிச்சாலே மலர்விழி. நான் அவளோட அம்மாமா. அப்படியா? என்ன விஷயம்? வீடு தேடி வந்திருக்கீங்க? அம்மா, என் பொண்ணோட எதிர்காலமே உங்க கையில தான் இருக்கு. எப்படியாவது நீங்க தான் என் பொண்ணை காப்பாத்தணும். அடடா, என்னம்மா இது கால்ல விழுந்துகிட்டு? எழுந்துருங்க ப்ளீஸ். இங்க பாருங்க, உணர்ச்சி வசப்படாம உங்க பொண்ணோட பிரச்சனை என்னன்னு சொல்லுங்க. நல்லா படிச்சிட்டு இருந்த என் பொண்ணு திடீர்னு கல்யாணம் பண்ணிட்டதால அவளால தொடர்ந்து காலேஜுக்கு வர முடியலம்மா. ஆமா தெரியும். அவளை நல்லா படிக்க வச்சு வசந்த நிலைக்கு கொண்டு வரணும் தான் நானும் அவ அப்பாவும் ஆசைப்பட்டோம். அவ எங்களை மதிக்காம கல்யாணம் பண்ணிட்டு போயிட்டாலும் எங்க மனசு அவளையே தான் நினைச்சிட்டு இருக்கு. குழந்தை பெத்தவளை எட்டி உதைச்சாலும் அந்த காலுக்கு முத்தம் கொடுத்து நாம பூட்ஸ் மாட்டி அழக பாக்குறது இல்லையாமா? அதே மாதிரிதான் நாங்களும் அவ நல்லா படிச்சு பெரிய ஆளா வரணும் ஆசைப்படுறோம். அதுல ஒண்ணும் தப்பு இல்லையே. இந்த காலத்துல எத்தனையோ பொண்ணுங்க கல்யாணத்துக்கு பிறகு தொடர்ந்து காலேஜ்ல வந்து படிக்கிறாங்களே. அந்த மாதிரி உங்க பொண்ணும் படிக்கலாமே. அதுக்காக தாம்மா இத பத்தி நாங்க அவகிட்ட பேச முடியாது. அதுக்காக தான் நான் உங்களை பார்க்க வந்திருக்கேன். உங்க மேல அவளுக்கு நல்ல மதிப்பு இருக்குமா? நீங்க சொன்னா கண்டிப்பா கேப்பா. அதனால நீங்க தான் ஏதாச்சும் சொல்லி மலர் தொடர்ந்து படிக்கிறதுக்கு சம்மதம் வாங்கணுமா? மலர் உங்க சொந்த பொண்ணா நினைச்சு இந்த உதவியை செய்வீங்களாமா? பண்றேம்மா, கண்டிப்பா பண்றேன். மலரோட படிப்பு விஷயத்துல உங்க குடும்பத்துல நீங்க எல்லாரும் காட்டுற அக்கறை ரொம்ப ஆச்சரியமா இருக்கு. என்னங்க சொல்றீங்க? ஆமாம்மா, கொஞ்ச நேரத்துக்கு முன்னாலதான் உங்க வீட்டுக்காரர் வந்து இதே உதவியை கேட்டாரு. அதுக்கும் முன்னால மலரோட ஹஸ்பண்ட் மது வந்து அத பத்தி பேசிட்டு போனாரு. அப்படிங்களா? உங்க எல்லாரோட ஆசையும் நிறைவேற்ற வேண்டிய கடமை மலருக்கு இருக்கு. அதனால உங்களுடைய எல்லா சார்பாகவும் நான் அவளை சந்திச்சு பேசுறேன். கூடிய சீக்கிரமே அவ காலேஜ்ல தொடர்ந்து படிப்பா. போதுமா? போதுமா, இது போதுமா. அப்புறம் நான் இங்க வந்தது உங்ககிட்ட இதெல்லாம் பேசினது தயவு செஞ்சு மலர்கிட்ட சொல்லிடாதீங்கம்மா. என்னம்மா இது? உங்க வீட்டுக்காரர் இதேதான் சொன்னாரு. நான் சொல்ல மாட்டேன். வரேம்மா. வாங்க. வரேங்க. சரிம்மா. புரிஞ்சுக்கிட்டியாமா? தான் பொண்ணோட படிப்பு கெட்டுடக்கூடாதுன்னு நினைக்கிற அப்பா அம்மா, தன்னோட சுயநலத்துக்காக உன் படிப்பு கெட்டு போயிடக்கூடாதுன்னு நினைக்கிற புருஷன். உண்மையிலேயே நீ ரொம்ப கொடுத்து வச்சவ மலர். நீ நல்லா இருக்கணும்னு நினைக்கிறவங்களோட நல்ல மனசை புரிஞ்சுக்காம நீ படிப்பை பாதியிலே விட்டுடுறேன்னு சொல்லிட்டியேம்மா. நீ இனிமேலாவது அவங்க மனசை புரிஞ்சு அவங்க ஆசைப்படி நடந்துக்கோமா. உன் எதிர்கால முன்னேற்றத்துக்கு இந்த கல்யாணம் ஒரு தடையா இருந்துடக்கூடாது. அதனாலதாம்மா நானே உன்னை தேடி வந்தேன். ஐ எம் சாரி மேடம். நான் படிப்பை வேண்டான்னு நினைச்சது தப்புதான். எல்லாருமே நான் நல்லா இருக்கணும்னு நினைக்கும் போது நான் முடிவை மாத்திக்காம இருந்தா அது நல்லா இருக்காது. நான் படிப்பை கண்டினியூ பண்றேன் மேடம். ரொம்ப சந்தோஷம் மலர். நீ நாளைக்கே காலேஜுக்கு வந்துரு. வரேன்.